வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்ஆப்ஸ் தமிழ் சேனல். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா iPhone 15ஓட கேமரா ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபைனலி இன்றைக்கி நான் iPhone 15ஓட கேமராவை ரிவ்யூ பண்ண போகிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய வீடியோஸு, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பொதுவாக ஷூட் பண்ணுவேன். அப்படி ஷூட் பண்ணும்போது ஒரு சில ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோனில் எடுக்கிறது உண்டு, பொதுவாகவே எடுத்துகிட்டு இருப்பேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி இயர் ஐஃபோன் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். iPhone 13லேருந்து 14, 14லேருந்து 15 இந்த மாதிரி எவ்ரி இயர் ஐஃபோன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த iPhone 15ல் கேமராஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வெறும் கேமரா பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீதி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது iPhone 15 பற்றி, அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்பெசிஃபிகேஷன். இதில் நமக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், இது இல்லாமல் 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி லென்ஸ், அது வைட் ஆங்கிள் லென்ஸ். இது வந்து ஃபிசிக்கலி 2 கேமரா, பட் டெக்னிக்கலி 3 கேமரா. ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் 48 மெகா பிக்சல் இருக்கிறனால நீங்கள் 2x அதாவது க்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம், அதாவது ஆப்டிக்கலாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிங் ப்ரீவியஸ் நான் ப்ரோ ஐஃபோன்ஸ், அதாவது iPhone 14, 13லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த 2x ஜூம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூரத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ இல்லை தூரத்துலேருந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னா இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் 2x ஆப்டிகல் ஜூம் வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும், அதாவது அவங்க சொல்கிற அளவுக்கு டீட்டெயில் லாஸே இல்லாமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, டீட்டெயில் லாஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு நோட்டிசபிளாக இல்லை, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குறையுது. பட் இருந்தாலும் அந்த ஃபுட்டேஜ் கம்ப்ளீட்லி யூஸபிள். இப்போ ஒரு நார்மல் லைட்டிங் கண்டிஷனில் நம்ம இப்போ ஃபோட்டோஸ் ஒரு சில எடுக்கிறோம், ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி நம்ம எடுக்கும்போது டிஃபால்ட்டாக 24 மெகா பிக்சலில் தான் iPhone 15 வந்து ஃபோட்டோ எல்லாமே ஷூட் பண்ணும். பட் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் 48 மெகா பிக்சல் ஆப்ஷன் ஒரு கேமரா ஆப்புக்குள்ளே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்லேயே கொடுக்குறாங்க. நீங்கள் 48 மெகா பிக்சல் போட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்படி எடுக்கும்போது ஒரு சின்ன டீட்டெயில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஜூம் பண்ணி பார்க்கும்போது 48 மெகா பிக்சலில் கொஞ்சம் டீட்டெயில் அதிகமாக கிடைக்குது. பட் 24 மெகா பிக்சலில் நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய ஷாட், நார்மலாக இப்போ பார்க்குறேன் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்திலேயே சூப்பராக இருக்குதுங்க. எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். மெயினாக பிரைமரி லென்ஸ் 48 மெகா பிக்சல் iPhone 14ஓட கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக பாப் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் பிக்சல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு பெஸ்ட்டான கேமரா செட்டப் இருக்குது. எதனால சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு கலர்ஸ் பாப் அவுட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் இந்த தடவை iPhone 15ல் ஓரளவுக்கு அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. கலர் பாப் அவுட் ஆகிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இமேஜ் சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப செட்டிலாக சூப்பராக அந்த ஒரு கேமராவில் எடுத்த ஃபீலை நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் இப்போ நம்ம அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12 மெகா பிக்சலுக்கான கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 12 மெகா பிக்சல் லென்ஸில் நம்ம அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் இதுக்கு கொடுக்குற வேலையை இது கரெக்டாக பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு வைடு ஷாட், உங்களுக்கு நல்ல வைடான ஷாட் வந்து இதில் கிடைக்குது. நான் பொதுவாக பிக்சல் சாம்சங்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வைடு வந்து கிடைக்காது. வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கும், அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கும். பட் இந்த அளவுக்கு வைடாக அதை கவர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. iPhone பொதுவாகவே நல்ல வைடாக கவர் பண்ணுது. ஸோ நார்மலாக வைடாக பார்க்கும்போது அது சூப்பராக இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக டீட்டெயில் லாஸ் இருக்குது. அது 12 மெகா பிக்சல், அண்ட் அதில் யாரும் ஜூம் பண்ணி பார்க்க போகிறது இல்லை. ஸோ அதனால் அது கம்ப்ளீட்லி யூஸபிள். வீடியோ எடுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, ஃபோட்டோகிராஃபிக்கும் சூப்பராக இருந்துச்சு, எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். பட் இதில் பிரச்சனை எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபியில் ஃபோட்டோ எடுக்கும்போது இல்லை வீடியோவே நம்ம எடுக்கும்போது கூட வச்சுக்கோங்களேன், நான் வந்து சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸாக போகிறனா கூட ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இந்த இஷ்யூ வந்து iPhone 12க்கு அப்புறம் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. iPhone 13, 14லையும் இதே இஷ்யூ இருக்குது. இந்த இஷ்யூ அப்படியே 15லையும் கண்டினியூ ஆகி வந்திருக்கு. கொஞ்சம் நான் கிட்ட போய் ஒரு ஜூம் ஷாட் எடுக்கிறேன், ஒரு க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. எதனால அதுங்கிறது எனக்கு தெரியல. மேபி இவங்க வந்து ஆக்சுவலாக கேமரா பம்ப் ரொம்ப பெருசு பண்ணிட்டு போகிறாங்க, ஆப்பர்ச்சரும் பெருசு பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மேபி இது அக்செப்டபிள் தான். அந்தளவுக்கு இது வந்து பெருசாக அவங்களை அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. மற்றபடி ஃபோக்கஸ் அந்த பிக்கிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. டக்கு அப்படி ஃபோக்கஸ் இழுக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் ஐஃபோனில். ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுக்கு மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் அந்த ஃபோக்கஸ் பிக்கிங் வந்து iPhone அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நான் நிறைய யூஸ் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக வீடியோஸில் உங்களுக்கு ஃபோக்கஸ் இது அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லோ லைட் அப்படின்னு பார்க்கும்போது லோ லைட்டில் ஒரு சில இமேஜ் சாம்பிள் பிரைமரி கேமராவில் எடுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. நைட் மோட் கொடுத்துருக்காங்க. இப்போ நைட் மோட்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஷட்டர் ஸ்பீடை கொஞ்சம் நம்ம குறைச்சி எடுக்கிறோம். அதாவது லோ லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த நைட் மோட் போட்டு எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரைபாட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ட்ரைபாட் இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கையில் வச்சு எடுக்கிற ஷாட்டே நல்லா ஸ்டெடியாக தான் இருந்துச்சு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் நீங்கள் நைட் மோட் இல்லாமல் பிரைமரி கேமராவில் லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த நாய்ஸ் இருக்கும், இருக்க தான் செய்யும். அது இருக்குது, அது வந்து ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஏன்னா ஃபோனோட
சென்சார்லாம் ரொம்ப சின்னது தான், நமக்கே தெரியும். அண்ட் இந்த iPhone 15 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்ட்ரா வைடுக்கும் நைட் மோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் நீங்கள் நைட்டில் போய் எடுக்க போகிறீங்க, அது ரொம்ப ரேர் கேஸ் தான். அப்படி எடுக்கிறீங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு நைட் மோட் இருக்கனால ஃபோட்டோஸ் நல்லா எடுத்துக்க முடியும். அண்ட் லோ லைட்டில் நம்ம நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ்னால் கேமரா பம்ப் பெருசாக இருக்கிறனால லென்ஸ் ஃப்ளேர் ஆகுது. லென்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த மார்க் வந்து அப்படியே நம்மளுக்கு கேமராவில் அந்த ஃபோட்டோலே அப்படியே தெரியுது. அது நம்ம ஃபோட்டோஷாப்பில் அப்புறமா போயிட்டு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு மைனஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். நீங்கள் ஆங்கிள் வந்து கரெக்டாக வச்சு எடுக்கலன்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படியே நம்மளுக்கு ஃபோட்டோவே தெரியும். அண்ட் இது இல்லாமல் iPhone 15 போர்ட்ரேட் மோட் இருக்குது. பட் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா உங்களோட பேக்ரவுண்ட் பிளரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். நீங்கள் எடுக்கும்போது நார்மலாக எடுத்துட்டு அதாவது கொஞ்சம் அப்பேச்சரை வந்து அதிகப்படுத்தியோ கம்மி பண்ணியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது பிடிக்கல, கொஞ்சம் நான் மாற்றி வைக்கணும், பேக்ரவுண்ட் வேறு எனக்கு ஒரு சினிமேட்டிக்காக வேணும்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா ஆப்புக்குள்ளே போயிட்டு அதாவது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்லேயே நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் போர்ட்ரேட் மோட் டு பி ஃப்ராங்க் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் கட் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் அப்பேச்சர் வந்து ரொம்ப கம்மி பண்ணி எடுக்கிறீங்க, அதாவது இப்போ F4 எடுக்கிறீங்க இல்லை F2, 3 அந்த மாதிரி ரொம்ப கம்மி பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அங்கங்கே அந்த பிளரிஷ்னஸ் தெரியுது, அங்கங்கே அப்படியே திட்டாக தெரியுது. பட் மற்றபடி கொஞ்சம் ஒரு 7, 8 அப்பேச்சர் ஒரு 8, 9 எடுக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக அந்த பிளரை வந்து கொடுத்துருது. அதாவது இந்த மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் சப்ஜெக்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ பின்னாடி பேக்ரவுண்டும் ஒயிட்டாக இருக்குது, நானும் ஒயிட் கலர் சட்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ண மாட்டேங்குது. இது அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபீச்சர் தான், அதனால் இது வந்து அப்டேட்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இதை நீங்கள் லேட்டர் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும், அதாவது ஃபோக்கஸ் எல்லாமே மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டிஃபால்ட் ஆப், அதாவது டிஃபால்ட்டாக வர கேமரா ஆப்பில் வந்துட்டு ப்ரோ மோட் மாதிரி எதுவுமே கிடையாது. அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீடு எதையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நார்மலாக ஒரு ஃபோட்டோ பார்த்தோமா எடுத்தோமா அவ்வளோதான். பட் நான் இதுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கேமரா மூமெண்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கும்போது ஆஃபரில் ஏதோ 350, 400 ருபீஸுக்கு வாங்கினேன். பட் அந்த ஆப்பை சிங்கிள் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அதுக்குள்ளே ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நீங்கள் லாகில் வீடியோ எடுக்க முடியும், ஃபோட்டோ ராவில் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபோட்டோ நீங்கள் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அதை நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணிங்க, அதாவது ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட்டில் எடுக்கலாம். ஃப்ளாட்டில் ராலெல்லாம் எடுத்திங்கன்னா ஃபோட்டோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. சீரியஸாக வேறு லெவல் ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியும். அந்த ஆப்பில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ஷட்டர் ஸ்பீட், டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் நான் கொடுத்து வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிளாக் மேஜிக் ஆப் இப்போ ஃப்ரீயாகவே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. பட் ஆக்சுவலாக அதை எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடிலேருந்து இந்த மூமெண்ட் ஆப் யூஸ் பண்ணனால அதை அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா பிளாக் மேஜிக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு நம்ம வரும்போது ஒரு நார்மல் பர்சன் நார்மலாக நான் பார்க்குறேன், கேஷுவலாக ஃபோட்டோ எடுக்கிறேன், பெருசாக அதை ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராஸ் தாராளமாக உங்களுக்கு போதுமானது. இதுக்கு மேலே தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்காக ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் அந்த ஆர்டிஃபிஷியல் ஷார்ப்பனிங் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரொஃபஷனலாக தெரியல. பட் ஸ்டில் அந்த ஆப்பெல்லாம் போட்டு நீங்கள் எடுக்கும்போது ஓரளவுக்கு உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மெயினாக நல்ல லைட்டிங் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ப்ரொஃபஷனல் யூஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் லைட்டிங் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாய்ஸ் லெவல் நீங்கள் ஃபோனில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வீடியோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா கேமராவும் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா கேமராலையும் நமக்கு 4K 60 FPS சப்போர்ட் பண்ணுது. அண்ட் HDR வீடியோ அவைலபிளாக இருக்கிறதுனால வீடியோஸ் எல்லாமே செம்ம பிரைட்டாக இருக்குதுங்க. வீடியோவில் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி, சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க இதில் 48 மெகாபிக்சல் லென்ஸில். ஸோ சென்சார் ஷிஃப்ட் இருக்கிறதுனால அந்த ஷேக்னஸ் சுத்தமாக இல்லை, நம்ம கையில் வச்சு வாக் பண்ணி போய் எடுக்கிறோம். பட் கிம்பல் எடுத்த மாதிரி இருக்குது. அந்த ஷார்ட்லாம் நான் போட்டு காமிக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஸ்டேபிளாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இது வரைக்கும் நான் ஃபோனில் பார்த்ததில்லை. டு பி ஃப்ராங்க் நான் iPhone 14 அதுக்கு முன்னாடி 13 வச்சிருந்தேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அதுலேயுமே சென்சார் ஷிஃப்ட் இருந்துச்சு, iPhone 14 இருந்துச்சு. பட் இதில் வரும்போது அந்த 48 மெகாபிக்சல் சேர்த்து பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவில் எடுக்கிற அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிது, வீடியோ எடுக்கிற ஃபீல் கிடச்சிது. அட் த சேம் டைம் நம்ம ப்ரொஃபஷனல் கேமராவில் வந்து ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்க முடியாது. இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் இருக்கும், பட் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது, வெயிட்லாம் ஜாஸ்தி இருக்கிறனால. பட் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டேபிளாக உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். அண்ட் நீங்கள் நார்மலாக இருக்கிற வீடியோவே செம்ம ஸ்டேபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்ஷன் மோட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன் கேஸில் எக்ஸ்ட்ரீம்லி அதாவது ரொம்ப ஆட்டி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆக்ஷன் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஓடிக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஆக்ஷன் மோட் யூஸ் பண்ணலாம். ஆக்ஷன் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x கிராப் வரும். அதாவது நீங்கள் 4K எடுக்கிறீங்கன்னா 2.7K உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகும். பட் அது ஓகே, அக்செப்டபிள். ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் ஃபீச்சர் தான், உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அண்ட் பிரைமரி 48 மெகாபிக்சல் எடுத்த வீடியோ பற்றி கேட்டிங்கன்னா கலர் ரொம்ப செட்டிலாக இருந்துச்சுங்க. எப்படி சொல்கிறது, எடிட் பண்ணணுமா அப்படின்னு நமக்கு தோண வைக்கிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே கரெக்டாக வந்துடுது. இதுக்கப்புறம் போட்டு நம்ம எதுவும் எடிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் தோணுச்சு.
ஸோ எல்லாமே கரெக்டாக பாப்பப் ஆயிடுது அண்ட் ரொம்ப செட்டில் ஆச்சு வீடியோ பார்க்கறதுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா லாகில் கூட எடுத்துக்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோ ஆப் இருக்குது, அந்த ப்ரோ கேமரா மூமெண்ட் ஆப்பில் போய் லாகில் நீங்கள் எடுத்துக்க முடியும், ஃப்ளாட்டில் எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது இன்னும் நீங்கள் கலர் கிரேட் பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். பட் டிஃபால்ட்டாக எடுக்கிற வீடியோவே சூப்பராக இருந்துச்சு, அதில் எந்த குறையும் கிடையாது. அண்ட் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் நான் காட்டுறேன். சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு கேமராக்கும் ஐஃபோனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. நான் பொதுவாக வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ஷூட் பண்ணுறேன். அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ஷூட் பண்ணும்போது எடிட்டில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் வைக்கும் போது நான் பார்த்துட்டு ஒன்று வந்து ஆக்சுவலாக கேமரா எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறேன், பார்த்தா அது ஐஃபோனில் எடுத்தது. அந்த மாதிரி நல்ல லைட்டிங் இருந்துச்சுன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு நாய்ஸ் வந்து இருக்கும். லோ லைட்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். பட் நீங்கள் ப்ரோ கேமரா யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் அவுட்புட் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். பட் கேமராவில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியாது லோ லைட்டில். 2x ஆப்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பிரைமரி லென்ஸ்லேயே 12 மெகா பிக்சல் உங்களால் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வீடியோலேயே இருக்குது. வீடியோவில் அந்த மாதிரி 12 மெகா பிக்சல் எடுக்கும்போது நல்ல டிஃபரன்ஸ் நோட் பண்ண முடியுது. நாய்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே தெரியுது. 48 எடுக்கும்போது அந்த நாய்ஸ்லாம் தெரியாத மாதிரி இருக்குது, ஜூம் பண்ணாதான் தெரியுது. பட் 2x போகும்போது நார்மலாக பார்க்கும்போது நிறைய நாய்ஸ் வந்து தெரியுது. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்லையும் உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். HDR சப்போர்ட் பண்ணுது. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு பிரமாதமாக சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப ரேராக தான் நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணுவோம் பொதுவாக அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். அப்படி பார்க்கும்போது அப்படி நான் யூஸ் பண்ணப்போ கூட நல்லா இருந்துச்சு, யூஸபிளாக தான் இருந்துச்சு. ஜூம் பண்ணும்போது அங்கங்கே கொஞ்சம் உடையும். ஸோ ஐஃபோன் கேமராஸில் வீடியோ சைடில் பார்க்கும்போது ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கலர் டெம்பரேச்சர் மாறிடுது. கலர் டெம்பரேச்சர் திடீர்னு நம்ம இப்போ நார்மலாக வீடியோ எடுக்கிறோம், ரொம்ப பிரைட்டான ஏதாச்சும் ஒரு லைட் உள்ளே வருது, இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் நான் இப்போ காட்டுறேன், ஸ்க்ரீனை இப்படி காட்டுறேன் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே எல்லோயிஷ் ஆயிடுது, சம்டைம் ரெட்டிஷ் ஆயிடுது. இந்த மாதிரி கலர் டெம்பரேச்சர் மாறதை பார்க்க முடியும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் நீங்கள் இந்த ப்ரோ கேமரா ஏற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே கொடுத்து வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோடில் நீங்கள் வீடியோ 4K 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதில் 60 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஏன் அதை கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த சினிமேட்டிக் வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி போர்ட்ரேட் மோடுக்கு சொன்ன மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர் ஃபீச்சர் தான். ஸோ அதனால நீங்கள் ரொம்ப அக்யூரேட்லாம் எதிர்பார்க்க முடியாது. கேமரா அளவுக்கு எனக்கு பிளர்னஸ்லாம் கரெக்டாக கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணாது. நீங்கள் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் அப்படியே திட்டாக தெரியும் அந்த பேக்ரவுண்ட் பிளர். ஸோ அதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபோனில் அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது ஃபோனில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆப்பிள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ இப்போ எடுக்கிறீங்க, அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் வந்து பிடிக்கல, இல்லாட்டி நீங்கள் ஃபோக்கஸ் வந்து மாற்றணும். 2 சப்ஜெக்ட் இருக்குது, 2 பேர் நிற்கிறாங்க, அதில் வேற ஒரு ஆளுக்கு ஃபோக்கஸ் மாற்றணும் அப்படின்னா வீடியோ எடுத்ததுக்கப்புறமா உங்களால் ஃபோக்கஸை மாற்ற முடியும். இது எவ்வளோ பெரிய விஷயம், இது எவ்வளோ பெரிய ஒரு கேம் சேஞ்சிங்கான விஷயமா இருக்கும். நீங்கள் ஃபோனோட அந்த டிஃபால்ட் ஆப்புக்குள்ளே போயிட்டே மாற்றிக்க முடியும். FCP இருந்துச்சுன்னா அதிலேயே நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. நான் நிறைய இடங்களில் சினிமேட்டிக் மோட் யூஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு, இல்லை நம்ம ஃபுட்டேஜ் எடுத்ததுக்கப்புறம் ஃபோக்கஸ் இங்கே வச்சா நல்லா இருக்குமே அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா எடிட்டில் போட்டு மாற்றிக்க முடியும். ரொம்ப சூப்பரான ஃபீச்சர், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. பேக்ரவுண்ட் பிளர் நல்ல ஒரு சினிமேட்டிக் லுக் நம்மளுக்கு கொடுக்குது. பட் ஸ்டில் கேமரா அளவுக்கு அது நேச்சுரலாக இல்லை, அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ இது வந்து என்னைக்கானாலும் கேமரா அளவுக்கு அந்த பிளர்னஸ் வந்து கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது பல வருஷங்கள் ஆகும். நிறைய ஒர்க் பண்ணி நான் எவ்வளோ பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நேச்சுரலுங்க. கேமரா எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அது டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுது, இது வந்து சாஃப்ட்வேர் வைஸ் ஒர்க் ஆகிறதுனால இதில் வந்து அந்தளவுக்கு கொண்டு வர முடியாது. அது கொண்டு வந்தாலும் பல வருஷங்கள் எடுக்கும். அதனால இது வந்து அக்செப்டபிள் தான். ஒரு ஃபோனில் நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கிறது என்ன கேட்டால் பெரிய விஷயம். ஸோ ஓவரால் வீடியோவை பொறுத்த வரைக்கும் சாம்சங் அண்ட் பிக்சலை விட ஐஃபோனில் கண்டிப்பாக வீடியோ வந்து பெட்டராக தான் இருக்குது. நான் சாம்சங் பிக்சல் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது, ஐஃபோன் வந்து செம்ம ஸ்மூத்தாக போகும் வீடியோ. அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு சாம்சங்கோ பிக்சல்லையும் இருக்காது. கலர் பாப்பப்பும் உங்களுக்கு சாம்சங் பிக்சலில் இது அளவுக்கு இருக்காது வீடியோக்கு. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசணும்னா 12 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா பெருசாக நான் இதை யூஸ் பண்ணதில்லை. ஒரு சில ஃபோட்டோஸ் நான் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கணும்னு இருக்கிறதுக்காக ஒரு சில நான் எடுத்தேன். அது எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஓகே, HDR இருக்குது, வீடியோவில் ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருக்குது, அது ஒரு பெரிய மைனஸ். ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து அங்கங்கே தெரியுது. ஸோ அது வந்து ஒரு மைனஸாக நான் ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்குறேன். அண்ட் ஐஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஏன்னா மற்ற நீங்கள் பிக்சல் சாம்சங்லாம் இருக்கிறீங்கன்னா இதை விட பெட்டராக ஃப்ரண்ட் கேமரா கிடைக்கும். பட் ரியர் கேமராவில் ஐஃபோன் கிங் தான். அண்ட் ஓவரால் ஐஃபோன் 15 வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூஸுக்காக, ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக்கு பதிலாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்லி உங்களோட ஒர்க் ஃப்ளோ அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி நீட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபஷனில் போகிறீங்க, இப்போ நான் ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன், வீடியோகிராஃபர் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
தாராளமாக நீங்கள் கேமரா எடுக்கிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் கேமரா எடுத்தால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். பட் என்னோட ஒர்க் வந்து அது கிடையாது, என்னோட ஃபியூச்சரே அது கிடையாது. நான் வந்து இப்போ ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்ணுறேன், நார்மலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோட ஒர்க்குக்கு அங்கங்கே வீடியோ தேவைப்படுது, டக்குன்னு நான் ஷூட் பண்ணி போடணும். அப்படி ரியல் எஸ்டேட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணணும், அது நல்லா இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஐஃபோனை நம்பி வந்து நீங்கள் கண்டிப்பாக காசு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்க முடியுமாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பட் தாராளமாக இதை நீங்கள் ப்ரொஃபஷனல் யூஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதோட வீடியோ பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து லைக் டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்த்துறேன் எடுக்கிறேன், இல்லாட்டி எனக்கு கேமரா கேரி பண்ணிட்டு போக முடியாது, எனக்கு கேமராவில் ஒர்க் பண்ண தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஐஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒர்த்து தான். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் அப்கிரேடு. மெயினாக ஐஃபோன் 14 15 கேமரா ஸ்டைலில் பெரிய அப்கிரேடு, நிறைய டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறேன். டீட்டெயிலாம் அவ்வளோ சூப்பராக கிடைக்குது 14 to 15. ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸில் 14 எடுக்கிற கேட்குறீங்க, கேமராக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா ஐஃபோன் 14 இருக்கிற பதிலாக கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு 15 இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் அவ்வளோதாங்க என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீனமுள்ள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.